ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஒரு இட்டாலியன் ஃப்ரிட்டாட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். zucchini ஃப்ரிட்டாட்டா. பார்க்கவே இது ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி இருக்குல்ல. எனக்கு கட் பண்ணவே மனசு இல்லை, பட் கட் பண்ணுறேன். அந்த லேயர்ஸை பாருங்களேன், zucchini, எக் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குல்ல. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ஸ்லி. நீங்கள் இதை ட்ரை பார்ஸ்லி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக இந்த ரெசிபிக்கு ஃப்ளாட் லீஃப் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் இங்கே கர்லி லீஃப் பார்ஸ்லி யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோஸ். நான் இங்கே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 செரி டொமேட்டோஸ். நீங்கள் செரி டொமேட்டோலாம் கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் டொமேட்டோஸே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு zucchini மீடியம் சைஸ் இல்லாட்டி பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ரிட்டாட்டாவுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இட்டாலியன் குசைன்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் சன்ட்ரை டொமேட்டோ. இதை நான் 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இதுதான் ட்ரை டொமேட்டோ. இதை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றத வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இது நீங்கள் ஸ்டோர் பாட் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். நம்ம வீட்டிலேயே கொஞ்சம் ஈஸியாகவே செஞ்சுக்கலாம். இதை நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மிதமான சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரை இட்டாலியன் ஸ்பைசஸ், ஃப்ரெஷ்ஷான பெப்பர், 1/4 டம்ளர் பால், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஸ்பைஸுக்கு. இது கூட நம்ம ஆனியன்ஸ் எடுத்துக்கிறோம். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை வெங்காயம்னு சொல்லுவாங்கள்ல, ஒயிட் ஆனியன், அது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் முட்டை. இந்த zucchiniயை நம்ம ஃபஸ்ட்டு 2 ஹாஃபாக நறுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஹாஃப் மூன்னு ஒரு ஷேப் சொல்லுவாங்க, அந்த ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு அதை பார்க்க பெரிய சங்க்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாகவும் டைஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஃப்ரிட்டாட்டாவே ஜென்ரலாக சூப்பர் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஒரு தடவையாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டா திருப்பி திருப்பி செய்ய தோணும். அதுக்கப்புறம் இந்த ஆனியனையும் பொடுசு பொருசாக நறுக்கிக்கலாம். இதுக்கப்புறம் பார்ஸ்லி, அப்புறம் சன்ட்ரை டொமேட்டோவை தண்ணியிலேருந்து எடுத்து வடிச்சுக்கோங்க. வடித்து அதையும் பொடுசு பொடுசாக நறுக்கிக்கலாம். இந்த சன்ட்ரை டொமேட்டோஸ் நீங்கள் ராவாகவும் போட்டுக்கலாம், ஆனால் சோக் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் செரி டொமேட்டோ, இதை நான் 4 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இது பெருசு பெருசாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு அதுவுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணிடணுன்னா சாப் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஃப்ரிட்டாட்டாவுக்காக என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சாட்டே பண்ண போகிறோம். ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் zucchini சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதங்க விடுறேன். இந்த zucchini ஒரு ஈஸியாக குக் ஆகிற வெஜிடபிள். ஸோ நீங்கள் ரொம்ப வரட்டுன்னு ரொம்ப சாஃப்டாகவும் குக் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கிறிஸ்ப் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே நான் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதங்க விடுறேன். இப்போது இது கூட நான் ஆனியன்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயமும் zucchiniயும் வதங்குற வரைக்கும் நம்ம முட்டைக்கு தேவையான முட்டை கூட ஸ்பைசஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். நான் இங்கே 3 முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன் ஒரு பவுலில். நீங்கள் இதே நிறைய பேர் இருக்கீங்கன்னா எக்கோட குவான்டிட்டியும் சரி, வெஜிடபிளோட குவான்டிட்டியும் சரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 பேருக்கு செய்யறதுனால 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 3 முட்டை கூட 1/4 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் பாலுக்கு அப்புறம் நம்ம ஸ்பைசஸ்லாம் இப்போ சேர்க்க போகிறோம். முதல்ல சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு அப்புறம் பார்ஸ்லி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரை இட்டாலியன் ஹெர்ப்ஸ், அப்புறம் மிளகுத்தூள் நான் நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் பவுட்ரு பண்ணியும் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து சன்ட்ரை டொமேட்டோவும் சேர்த்து ஜென்டிலாக விஸ்க் பண்ணணுங்க. போட்டு அடிக்கக்கூடாது. ரொம்ப எக்கை ஜென்டிலாக மிக்ஸ் மட்டும் பண்ணி விடலாம். அவ்வளோதான். நம்ம எக்கை தேவையான அளவுக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இந்த zucchini குக் பண்ணுறதுக்குன்னு ஒரு பதம் இருக்குங்க, ஓகேவா? மீன்வேல் நம்ம zucchiniயும் ஆனியனும் வதங்கிருச்சு. இப்போ நான் போகிற இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா செரி டொமேட்டோஸ். இதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 1 மினிட் சாட்டே பண்ணி விட்டுட்டு இந்த எக் மிக்ஸை இதிலே போர் பண்ணணும். நீங்கள் தனியாக இதெல்லாம் எடுத்து கலக்கக்கூடாதுங்க, சரியா? இந்த zucchini இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வரும், அதளவுக்கு குக்கானால் போதும். இதுலேயே தான் எக் மிக்சரை நம்ம போர் பண்ண போகிறோம். இதில் போர் பண்ணோன்னு உங்களுக்கே தெரியும், எக்கு வேகமாக குக் ஆயிரும். ஸோ உடனே ஒரு ஸ்பேச்சுலா இல்லை கரண்டி எடுத்து இந்த வெஜ்ஜஸ் அவுட்டரில் இருக்கலாம் கொஞ்சம் சென்டர் பண்ணுங்கள். அப்போ தான் எக் ஒரு லேயராக ஃபார்ம் பண்ணி நம்ம ஃப்ரிட்டாட்டா நல்லாயிருக்கும். அதுக்காக ரொம்ப வெஜ்ஜி எல்லாத்தையுமே ஒரே இடத்துல குமிக்கணும், கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி ஈவனாக வச்சுக்கோங்க. இதை நம்ம மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 8 நிமிஷம் வேக வைக்க போகிறேன், ஓகேவா? கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த கீழே இருக்க லேயர் நல்லா குக்காகி வரும், ஓகேவா? நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த ஃப்ரிட்டாட்டாஸ்க்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் ஆயில் அவுட்டர் லேயரை விடுங்க. மோஸ்ட்டாக நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் எல்லாம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி நல்ல கெட்டியான இரும்பு சட்டி யூஸ் பண்ணுங்கள்.
இந்த ஃப்ரிட்டாட்டாவை ட்ரெடிஷ்னலாகவே இப்படி தாங்க திருப்புவாங்க. ஒரு பிளேட் வச்சுக்கணும், அந்த பேன்லேருந்து ஃப்ரிட்டாட்டாவை கவுத்தணும். ஓகேவா? அந்த லேயர் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க, அந்த பிளேட்லேருந்து ஸ்லோவாக நகர்த்தி அந்த பேனில் போடுங்க. ஏன்னா இன்னொரு சைடு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணணும். இது நம்ம ஓப்பன் ஃப்ளேமில் தான் குக் பண்ண போகிறோம். இது ரொம்ப சீக்கிரமாகவும் குக் ஆயிரும். இந்த தள்ளும் போது மட்டும் பொறுமையாக தள்ளுங்க. ஏன்னா எக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நம்ம மில்க்கும் ஆட் பண்ணியிருக்கனால டக்குன்னு பிஞ்சு வந்துடக்கூடாது. அவ்வளோதான், குக் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரிட்டாட்டா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓ வாவ் வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பர் எம்மி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிக்கும் நிறைய யூனிக்கான ரெசிபிக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய் பாய் ஹரிணி.